ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து செயின் ஸ்டிச்சில் ஏற்கனவே ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் கிளாஸ். இது புரியாதவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருக்குறோம். நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து துளிப் நீடில். இது ஜரி த்ரெட்டு. பாபின் கிளாத்தில் வந்து போட்டுட்ருக்கோம். 18 இன்ச்சு ஃப்ரேமில் பாபின் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜரி த்ரெட்டை இந்த மாதிரி ஸ்டெயின் ஸ்டிச்சாக போட்டு வர வேண்டியதான். நல்லா பாருங்கள். அதனால தான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியணும் தெரியணுங்கிறதுக்காக. ஒவ்வொரு ஸ்டேஞ்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டால் போதும். நான் இப்போ அதை அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரைட் செயின் போட்டு அப்படியே நான் வந்து திருப்பி இருக்கிறேன். திருப்புறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு நம்ம பெரிய பெரிய ஸ்டேஞ்சுக்கு போகிறோமா, அதே மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டேஞ்சிச் போட்டோம் அப்படின்னா திருப்பும்போது நம்ம எங்கே திருப்ப போகிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். இப்படி போட்டு போட்டு பழகினா மட்டும்தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் ஒழுங்காக வரும். அதே மாதிரி இந்த நீடிலோட கார்னரில் வச்சு நம்ம பிடிக்கக்கூடாது. பிடிச்சோம் அப்படின்னா இது வந்து பிரிஞ்சு வந்துடும். நம்ம கரெக்டாக அந்த அந்த ஊசியோட முனையில் பிடிக்காமல் கொஞ்சம் மேலே பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் போட ஆரம்பிச்சிடலாம். செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஜரி த்ரெட்டை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தின்னாக இருக்கும், சீக்கிரமே வந்து அந்து போகாது, பிரிஞ்சும் வராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இந்த ஜரி த்ரெட்டில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 5 லைன் கோடு போட்டு 5 லைன் போடணும். நம்ம எப்போ திருப்பினாலும் அதுக்கு நம்ம எங்கே திருப்ப போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டி செயின் இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் திருப்பி போனீங்கன்னா அது பெண்ட் ஆகாமல் ஒரு பாக்ஸ் போல் ஸ்ட்ரைட்டாகவே வரும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது புரியும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் விடாமல் போடணும், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு இது வந்து இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து த்ரெட்டை பிடிக்கும்போது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா மேலே வந்து வராது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். பிகினராக இருக்கும்போது நான் இந்த கஷ்டத்தை தான் ரொம்ப அனுபவித்தேன். அதை கீழே இழுத்து நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிடுவோம். ஆனால் அப்படி பிடிக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் போடணும், அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ எண்ணாட் போடுறது ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ மேலே இருக்கிறதுக்கு A1, கீழே இருக்கிறது A2 அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து திருப்பி ஸ்டெயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். ஆப்போசிட்டில் திருப்பி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு அது அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம லைன் போய்கிட்டு இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெண்டாக இருக்குது, அந்த இடத்துல வந்து நான் குட்டி ஸ்டெயின் ஸ்டிச் போடலை, அதனால் வந்து அந்த இடத்துல பெண்டாகி போயிருக்குது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ வந்து அந்த குட்டி ஸ்டெயின் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி முனையில் பாக்ஸ் மாதிரி வரும். நீங்கள் இல்லை போடலை அப்படின்னா இந்த மாதிரி தான் சரிவாக ஒரு மாதிரி போகும். அதனால் திருப்ப போகிறோம், டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம குட்டியாக ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து திருப்பணும். அவ்வளோதாங்க, குட்டி ஸ்டெயின் முடிஞ்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு 4-5 லைன் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான்.